உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இஸ்லாமியர்கள் வணங்குகிற இறைவா அல்லாஹ், அவர்தான் கடவுள். கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவா என்ன நாமம் கொண்ட தேவனாய கர்த்தரே, இயேசு கிறிஸ்து மேலே பார்த்து கூப்பிடுகிற பிதாவே, தேவனே, கர்த்தரே, அவர்தான் கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே, ஆண்டவரே, அவர்தான் கடவுள். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஆவியால் என்னை அபிஷேகப்படுத்தி இருக்கிறார். எனக்குள்ளாக இருந்து அவர் சொல்லக்கூடிய திருக்க தரிசனங்களைத்தான் 2008 முதல் உலக ஜனங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன். கடவுள் உலக ஜனங்களை படைத்தது அவர்தான். உலகத்தை படைத்தது அவர்தான். உலக ஜனங்களை படைத்தது அவர்தான். உலக ஜனங்கள் அனைவரையுமே அவர் 2 பிரிவாகத்தான் பிரிக்கிறார். நீதிமான்கள், துன்மார்க்கர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள். 2 பிரிவாக தான் பிரிக்கிறார். ஏன்னா மனிதன் இந்த இதயத்தை அறிகிற தேவனாய கர்த்தர். உங்களுக்கு தெரியாது, என்னை பார்க்குறவங்க என்ன நல்லவனா நினைக்கிறான், சில பேர் கெட்டவனா நினைக்கிறான். ஆனால் கடவுள் எப்படிப்பட்ட என்ன எப்படி நினைக்கிறாங்க முக்கியம். அப்போ 2 மனசாட்சி, தெய்வ சாட்சி. நான் நல்லவனா கெட்டவனாங்க எனக்கு தெரியும், மனசாட்சி தெரியும், அது கடவுள் தெரியும். அவர் யாருக்குமே தெரியாது. என் மகனுக்கோ மனைவிக்கோ குழந்தைக்கோ யாருக்குமே தெரியாது, நண்பர்களுக்கும் தெரியாது. நல்லவனா கெட்டவனா, ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பது அவனுக்கு உள்ள மனசாட்சி தெரியும், கடவுள் தெரியும், யாருக்கும் தெரியாது. உலக ஜனங்களை இருதயத்தின் நினைவுகளை அறிந்து ஆராய்கிற தேவனாய கர்த்தர் கடவுள் ஜனங்களை 2 பிரிவாக பிரிக்கிறார். நீதிமான்கள், துன்மார்க்கர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள். கடவுள் நீதிமான்களுக்கும் நல்லவர்களுக்கும் ஆதரவாக இருக்கிறார், துன்மார்க்கர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் எதிராக இருக்கிறார். இதுதான் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. தற்போது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ முடிவுக்கு வருகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்ப நான் கூறுகிறேன், கேளுங்கள். 25/4/2025 என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை இப்போ நீங்கள் கேளுங்கள். இந்திய தேசம் உலகத்தின் அதிபதியானவன் இந்திய தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே இஸ்மவேல் வம்சத்தினர் மூலமாகவே செயல்படுகிறார். ஆரம்பமாகிறது இந்தியா பாகிஸ்தான் போர். ஆரம்பமாகிறது. விரைவில் 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 தற்காலிகமானது இந்தியா பாகிஸ்தான் போர். தொடராது தொடராது தொடராது. இதன் விளக்கம் என்னவென்றால், இந்திய தேசம் உலகத்தின் அதிபதியானவன், அதை சாத்தான். கிறிஸ்தவர்கள் சாத்தான் சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் சைத்தாம்பாங்க, இந்துக்கள் யம பேய் பிசாசும்பாங்க. அதான் உலகத்தின் அதிபதி. இந்திய தேசம் உலகத்தின் அதிபதியானவன் இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே இஸ்மவேல் வம்சத்தின் மூலமாகவே செயல்படுகிறான். இஸ்மவேல் வம்சத்தின் மூலமாக செயல்படுகிறான். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. அதன் பார்த்தாலும் தெரியும். இந்திய தேசத்தின் ஜனங்களுக்கு எதிராகவே உலகத்தின் அதிபதி சாத்தா வந்து இஸ்மவேல் வம்சத்தினா இஸ்லாமியர்கள், முஸ்லிம் மூலமா செயல்படுகிறான். இந்த சண்டை வர்றது தீவிர சண்டை போடுறதுலாம் தீவிரவாத கிடையாது. அவர் மனதிற்குள்ள புகுந்து உலகத்தை சாத்தான் செய்யற சேட்டை. ஒரு 2 நண்பர் சண்டை வருதுன்னா அது அவங்க சண்டை போட கிடையாது. அவருக்கு ஒரு நண்பனுக்குள்ளாக சாத்தான் புகுந்து, சைத்தான் புகுந்து, எம்மன் புகுந்து, பேய் பிசாசு புகுந்து, கெட்டாய் புகுந்து சண்டை முட்டி விடும். இதுதான் இது நடக்குது. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நண்பர்களுக்குள்ளோ கணவனுக்குள்ள சண்டைனா சாத்தானின் செயல், சைத்தானின் செயல், பேய் பிசாசின் செயல். இந்திய தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே இஸ்லாமியர்கள் உலகத்தின் மூலமாக செயல்படுகிறார்கள். ஆரம்பமாகிறது. சொன்னது 25/4 சொல்றாரு. ஆரம்பமாகிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகிறது. விரைவில் 25/4 சொல்றாரு. போர் ஆரம்பிச்சது 7/5 13 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என் தேவனாய கர்த்தர் சொல்லிட்டாரு, போர் ஆரம்பம் சொல்லிட்டாரு. ஆரம்பமாகிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகிறது. விரைவில் தற்காலிகமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் தற்காலிகமானது. கொஞ்ச காலம் தான்.
தொடராது தொடராது தொடராது. அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிச்ச தேதி 24/2/2022. ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நாள் அமெரிக்கா தலையிட்டு எல்லாம் தலையிட்டாங்க, முடிஞ்சு போய் சொன்னாங்க, எல்லாம் முடியும் சொன்னாங்க. ஆனால் என் தேவநாய கர்த்தர் என்ன சொன்னாரு, முடிவுக்கு வராது, தொடரும் 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 சொன்னாரு. எப்போதும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எப்போ போய் யாரும் முடிவுன்னு சொன்னாங்கன்னா பாப்பா என்ன பண்ண கேட்பேன், முடிவுக்கு வராது, தொடர்ந்து தொடர்ந்து இப்போ தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன போர் சீஸ்ஃபயர், அமெரிக்க அதிபர் வந்தோடனே சீஸ்ஃபயர் சொல்றாரு. சீஸ்ஃபயர் வந்தது 19/1/2025 சீஸ்ஃபயர் வந்தது. போர் முடிஞ்சு வச்சு எல்லாம் சொன்னாங்க. அப்பா அப்பாட்ட கேட்டேன், என்னப்பான்னு கேட்டேன். திரும்ப வரோம், மறுபடியும் வரோம், தொடர்ந்து சொன்னாரு. மறுபடியும் வந்தது 18/3/2025 வந்தது. இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் வார்த்தை. பின்ன நடக்க போது கடவுள் தெரியும். இந்தியா பாகிஸ்தான் விரைவில் ஆரம்பமாகும். தற்காலிகமானது, தொடராது தொடராது தொடராது. கடவுள் வார்த்தை நிறைவேறியது. 28/4/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் உரைத்திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இந்திய தேசம், என் தேசம், இந்திய ஜனங்கள், என் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாகவே ஆதி முதல் செயல்பட்டு கொண்டிருக்கிற தேசம். அதற்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆரம்பித்தவர்கள் அவர்கள் முடிவு அவர்களுக்கு விரோதமாகவே இருக்கும். வேதனைப்படுவார்கள். அத்தேசத்தின் ஜனங்கள், பாகிஸ்தான் தேசம், அத்தேசம் ஜனங்கள், பாகிஸ்தான் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும், ஆரம்பமாகும், ஆரம்பமாகும். தொடராது தொடராது தொடராது, முடிவுக்கு வரும். உடனே உடனே உடனே. இதன் விளக்கம் என்னவென்றால், இந்திய தேசம் என் தேசம். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. 28:4 சொல்றாரு, இந்திய தேசம் என் தேசம், இந்திய ஜனங்கள் என் ஜனங்கள். கடவுள் சொன்ன வார்த்தை, நான் சொல்லல. கடவுள் சொன்ன வார்த்தை, புரிஞ்சுக்கோங்க. அவர்களுக்கு விரோதமாக ஆதி முதல் செயல்பட்டு கொண்டிருக்கிற தேசம். இந்திய ஜனங்களுக்கு விரோதமாக ஆதி முதல் செயல்பட்டு கொண்டிருக்கிற தேசம் எந்த தேசம் உங்களுக்கு தெரியும்? பாகிஸ்தான். அதற்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். பாகிஸ்தான் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். உண்மை. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, நான் சொல்ல முடியாது. பாகிஸ்தானுக்கு விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். கடவுள் வார்த்தை. ஆரம்பித்தவர்கள் அவர்கள். யார்? பாகிஸ்தான். எப்படி ஆரம்பிச்சாங்க? பகல்காம் தாக்குதல் 22/4/2025 ஆரம்பித்தவர்கள் அவர்கள். முடிவு அவர்களுக்கு விரோதமாக இருக்கும். முடிய போறது அவர் பாகிஸ்தானுக்கு விரோதமாக இருக்கும். என்ன நடக்கிறது எனக்கு தெரியாது. அவங்க தான் பகல்காம் தாக்குதல் ஆரம்பிச்சது. பாகிஸ்தான் அவர்களுடைய தீவிரவாத மூலமாக ஆரம்பிச்சாங்க. முடிவு அவர்களுக்கு விரோதமாக இருக்கும். அவர்கள் வார்த்தை. வேதனைப்படுவார்கள் தேசத்தின் ஜனங்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற, ஆதிபத்தியம் செயல்பட்டு கொண்டிருக்கிற அத்தேசத்தின் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். பாகிஸ்தான் தேசம் அத்தேசம், பாகிஸ்தான் தேசம் அத்தேசம், ஜனங்கள் பாகிஸ்தான் ஜனங்கள். அந்த தேசம் வந்து கடவுள் சொல்ற தேசம் வந்து பாகிஸ்தான் தேசம், ஜனங்கள் பாகிஸ்தான் ஜனங்கள். வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். எப்படிங்கிறது கடவுள் தெரியும், அவர்கள் தெரியும். இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும், ஆரம்பமாகும், ஆரம்பமாகும். சொன்னது 28/4/2025. போர் ஆரம்பித்தது 7/5/2025. தொடராது தொடராது தொடராது, நிச்சயமாக தொடராது. ரொம்ப நாள் ரஷ்யா போர் மாதிரி, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மாதிரி ரொம்ப நாள் தொடராது. முடிவுக்கு வரும். உடனே 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 முடிவுக்கு வரும். இறந்து ஆரம்பிச்சது இது 9 10 முடிவு வந்துடுச்சு. 10 முடிவு 5 மணிக்கு முடிவுன்னு சொன்னாங்க. இப்போ நைட் சொன்னாங்க, இப்போ 11 காலைல முடிவுன்னு சொல்கிறாங்க. கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறுகிறது, நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறும். 30/4/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். வேதனை
பாகிஸ்தான் ஜனங்களுக்கு மரணம். பாகிஸ்தான் ஜனங்களுக்கு அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அக்கிரம், அநியாயம், ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுவது, உயிர் பலி உண்டாக்குவது, இவைகள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிற தீவிரவாதிகளுக்கு துணை போகிற அந்த ஜனங்களுக்கு வேதனை, மரணம் கொடுக்கிறேன் 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 நானே கொடுக்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும். தொடராது 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 முடிவுக்கு ஒரு விரைவில் 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 உலகமெங்கும் உள்ள தொன்மார்க்கர்கள், கலகக்காரர்கள், மனிதர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள், உயிர்ப்பலி ஏற்படுத்தக்கூடியவர்கள், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பவர்கள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் அனைவருக்கும் விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். வேதனை அவர்களுக்கு, மரணம் அவர்களுக்கு அருமைகள் அருமைகள் அருமைகள். உலக சமாதானம் உன்னால் 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 நானே உண்டாக்குவேன். விரைவில் விரைவில் விரைவில். இதன் விளக்கம் என்னவென்றால், வேதனை பாகிஸ்தான் ஜனங்களுக்கு, மரணம் பாகிஸ்தான் ஜனங்களுக்கு. கடவுள் வார்த்தை. இப்போ ரெண்டு தரப்புலும் நாங்கள் நிறைய கொண்டுட்டோங்கிறாங்க, இந்தியா நாங்கள் நிறைய கொண்டுட்டோங்கிறாங்க, பாகிஸ்தான் கொண்டுட்டாங்க. கடவுள் தெரியும் வேதனை. ஆனால் அதிகமாக வேதனை வந்து பாகிஸ்தான் ஜனங்களுக்கு, மரணம் பாகிஸ்தான் ஜனங்களுக்கு. இது கடவுள் வார்த்தை, என்னோட வார்த்தை அல்ல. அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். பாகிஸ்தானுக்கு விரோதமாகவே கடவுள் தான் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அக்கிரமம், அநியாயம், ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுவது, உயிர்ப்பலி உண்டாக்குவது, இவனை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிற தீவிரவாதிகளுக்கு துணை போகிற அந்த ஜனங்களுக்கு வேதனை, மரணம் கொடுக்கிறேன் 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 நானே கொடுக்கிறேன். கடவுள் வார்த்தை. புரிஞ்சுக்கோங்க. இந்த பற்றி அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுறவன், உயிர்ப்பலி உண்டாக்குறவன், இவரை அனைத்தும் செய்து கொண்டிருக்கிற தீவிரவாதிகளுக்கு அர்த்தம் சொல்றாரு. பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் மக்களை செய்யலை, இந்த செய்கிற தீவிரவாதிகளுக்கு துணை போகிற அந்த பாகிஸ்தானுக்கு வேதனை, மரணம் கடவுள் கொடுக்கிறேன் 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 நானே கொடுக்கிறேங்கிறார். கொடுப்பார். தீவிரவாதி துணை போகாதீங்க, அநியாக்கிரமம் செய்யாதீங்க, அவர் செய்யாத முறை அவர் துணை போகாதீங்க. நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்த வேதனை இல்லாட்டா பரவாயில்ல, பல வகைகளும் வேதனை வரும், நிச்சயம் வரும், ஜனங்களுக்கு வரும், நாட்டுக்கு வரும். கடவுள் வார்த்தை பொறுத்து பாருங்கள். இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும் சொன்னது 30 நாள் சொல்ற ஆரம்பம் சொல்றாரு. இன்னும் சோசியம் பார்த்தாரா? கடவுள் சொல்ற வார்த்தை 7 போர் ஆரம்பிக்குது. தொடராது. உக்ரைன் ரஷ்யா போற மாதிரி, அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன் போற மாதிரி ரொம்ப நாள் தொடராது. முடிவுக்கு வரும் விரைவில். இதிலேருந்தே ஆரம்பிச்சது 5 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னு நம்ம இந்திய செயலாளர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. நைட் நடந்தது, இந்த காலையில் 11 காலையில் சண்டை முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இறந்து ஆரம்பிச்சது 11 காலையில் முடிவு வந்து விட்டது. கடவுள் வார்த்தை நிறைவேறியது. இதான் கடவுள் திருக்க தரிசனம். மனிதன் வாயிலும் சொல்கிற திருக்க தரிசனம் கிடையாது. கடவுளாவி எனக்குள்ளாக இறங்கி அவன் ஆவிதான் எனக்குள்ள வந்து பேசுவோம். அந்த வார்த்தை தான் திருக்க ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். மற்ற ரோட்டில் போகிற ஆளுமா மற்ற ஆளுங்க மாதிரி கடவுள் சொன்னார், இயேசு சொன்னார், கர்த்தர் சொன்னார், எதை செய்தாச்சு நான் வாயிலும் சொன்ன வார்த்தை, என் வார்த்தையல்ல, கடவுள் வார்த்தை. நிச்சயமாக நிறைவேறும். உலகமெங்கும் உள்ள துன்மார்க்கர்கள், கலகக்காரர்கள், மனிதர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள், உயிர்ப்பலி ஏற்படுத்தக்கூடியவர்கள், பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துபவர்கள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் அனைவருக்கும் விரோதமாகவே
நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். கடவுள் இவர்கள் அனைவருக்கும் விரோதமாக கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். எவன் அநியா லஞ்சம் வாங்குறவன், அதாவது அரசியல்வாதியோ அரசு அதிகாரிகளோ டாக்டர்களோ இன்ஜினியர்களோ கான்ட்ராக்டர்களோ யாரும் எந்த மனிதனாக இருந்தாலும் பரவாயில்லை, உயிர்ப்பை ஏற்படுத்துறவன், அக்கிரம அநியாயம் செய்கிறவன், லஞ்சம் வாங்குறவன், மக்களை ஏமாத்துறவன், பொது சொத்துக்களை சேதம் விளைக்கிறவன் அனைவருக்குமே நிச்சயமாக கடவுள் தண்டனை கொடுப்பார். ஏன்னா கடவுள் கரத்தை நீட்டி விட்டார். முன்னாடி எப்படி நம்ம நடந்த தெரியாது. இப்போ கடவுள் சொல்ற வார்த்தை உலகத்தில் அனைவரும் விதக்கமாக கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். வேதனை அவர்களுக்கு, அந்த துன்மார்களுக்கு வேதனை, மரணம் அவர்களுக்கு ஆரம்பமாயிரும். கடவுள் கொடுக்கிறார். எச்சரிக்கையா இருங்க. தமிழ்நாடு ஜனங்களுக்கும் சரி, இந்த ஜனங்களுக்கும் சரி, உலக ஜனங்கள் சொல்றேன் நான், இந்த லஞ்சம் வாங்குறவன், இந்த பெண்களை கற்பழிக்கிறவன், கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், ஆஸ்பத்திரி கட்டிட்டு ஆஸ்பத்திரி டாக்டருங்க பேர்ல கொள்ளையடிக்கிறவன், கான்ட்ராக்ட் கட்டிட்டு கான்ட்ராக்ட் பொய்யான கலவை போட்டு மக்கள் கொள்ளையடிக்கிறவன் எவனா நம்புறாங்க? அரசியல் அதிகாரி யாரை நம்புறாங்கல்ல? எல்லாருக்கும் வேதனை ஆரம்பமாகிறது. கடவுள் சொன்ன வார்த்தை எச்சரிக்கையா இருங்கள். உலக சமாதானம் உன்னால் 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 நானே உண்டாக்குவேன், விரைவில் விரைவில் விரைவில். உலகம் முழு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சூடான் உள்நாட்டு கலவரம், சிரியா உள்நாட்டு கலவரம், இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவு வரப்போகிறது, இஸ்ரேல் பாலஸ்தீன போர், உக்ரைன் ரஷ்யா போர், இது மாதிரி பல இடங்களில் போர் கலவரம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாத்தையும் நிறைவேற்ற முடிவு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆள் இந்த மாமனிதன். இது என் வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. உலக சமாதானம் உன்னால் 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 நானே கடவுள் தான் உண்டாக்குவார். நான் உண்டாக்க, நான் மனுஷன் என் மூலமாக கடவுள் உண்டாக்குவார். விரைவில் விரைவில் விரைவில். இதுதான் கடவுளின் வார்த்தை, கடவுளின் தீர்க்க தரிசனம். சீக்கிரமாக அந்த சண்டை சச்சரவு உலகத்துள்ள பிரச்சனை ராணுவமே இருக்கக்கூடாது. அது நான் சொல்றது, அப்பா எனக்கு சொல்ற வார்த்தை. ராணுவம் இருக்கக்கூடாது. நீ உன் வீட்டில் நீ இரு, உன் ஊரில் நீ இரு, உன் வட்டத்தில் நீ இரு, உன் மாவட்டத்தில் நீ இரு, உன் மாநிலத்தில் நீ இரு. அடுத்த மாதம் போறியா கெஸ்ட்டாக போட்டு கெஸ்ட்டாக வந்துரு, அடுத்த வீட்டுக்குள்ள போறியா கெஸ்ட்டாக போட்டு கெஸ்ட்டாக வந்துரு. அவன் வீட்டில் போய் ஆக்கிரமிப்பு பண்ணாது, அவனு கூட சண்டை போடாத. எதுக்கு ராணுவம்? உன் வீட்டுக்குள்ள போவோம், பொண்டாட்டி போயிட்டு ஒழுங்கா இருந்தா எதுக்கு ராணுவம் தேவைப்படுது? உன் ஊருக்கு நீ ஒழுங்கா இருந்தா ராணுவம் தேவைப்படுது. நீ கொள்ளடிக்காத, நீ கற்பழிக்காத, நீ கொலை செய்யாத, ராணுவம் தேவையில்லை. கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமா நடக்கும். சாதாரண வார்த்தை அல்ல, கடவுள் தீர்க்க தரிசனம். ஜெயலலிதாவின் மரணத்தை குறித்து சொன்னார் என்னிடம். என் தேவனாய் காத்த கடவுள் அம்மா மரணம் ஏற்பட்டது, கடவுள் தீர்க்க நிறைவேறியது. என் மனைவியின் மரணத்தை குறித்து 10 நாள் முன்னாடி சொன்னாரு. மனைவி மரணம் அடைந்தாள், தீர்க்க நிறைவேறியது. ஓ பன்னீர்செல்வம் தான் அடுத்த முதலமைச்சர், முதலமைச்சர். ஆனா அவனுக்கு அடுத்த போய் பதவி தற்காலிகம் சொன்னாரு. 2 மாசத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்தார். சசிகலா அவர்களுக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுப்பேன்னு சொன்னார், கொடுத்தாரு. முதலமைச்சர் பதவி ஆசைப்படுறாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு, மாட்டேன், சிறைக்கு அனுப்பினா சிறைக்கு அனுப்பினாரு. முதலமைச்சர் குறுக்கில் சிறைக்கு அனுப்பினாரு. 200 அதுக்கு அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கினாரு. 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது அவர் என்ன செய்தார்னு எனக்கு தெரியாது, தெரியாது, கடவுள் தெரியும். அவர் என்னென்ன தவறுகளோ நன்மைகளோ தெளிவாக செய்யறாரு எனக்கு தெரியாது, கடவுள் தெரியும். அப்ப சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி கருத்தை நீட்டி கொண்டு இருக்கிறேன், அவன் அதிகாரத்தை முடிவு கொண்டு வரப்பினாரு. 2021 எலெக்ஷன் தோத்தாரு. அவர் நினைக்கிறா நம்ம கட்சிக்காக தோத்தாங்க, கிடையாது, கடவுளும் அவரை தோற்கடித்தார். 2020 சொன்னாரு, டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான், தான் தோணித்தனமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான்னு சொன்னாரு. அதிகாரத்தை முடிவு கொண்டு வர சொன்னாரு. 2020 2வது தடவையாக போட்டிட்டாரு, தோற்றாரு. அவர் தேர்தல் முடிவு என்ன மாதிரி சொன்னாரு. இது மாதிரி எல்லாத்தையும் கடவுள் பேசிக்கொண்டு இருக்கிறார். கொரோனா வர்றதுக்கு முன்னாடி சொன்னாரு, உலக ஜனங்களுக்கு கருத்தை நீட்டுக்கிறேன்னு. 2019 உலக ஜனங்களுக்கு விரோதமாக கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கேன்னு 2019 சொன்னாரு, கொரோனா கொடுத்தாரு. இது மாதிரி கடவுள் சொல்லக்கூடிய திருக்க நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடவுள் தான் திருக்கதரிசி. இப்போ உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் சார்பாக இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். இதற்காக உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தை முடிவு கொண்டு வர, சாத்தானி அதிகாரத்தை, சைத்தான அதிகாரத்தை, பேய் பிசாசு அதிகாரத்தை முடிவு கொண்டு வர. மரணம் என்பது தேவனாய கர்த்தர் கரவாத்தான் ஆளணும். கொலை இருக்கக்கூடாது, தற்கொலை இருக்கக்கூடாது, விபத்து இருக்கக்கூடாது, அதன் மூலமாக எந்த உயிர்ப்பறி ஏற்படக்கூடாது, போர் வரக்கூடாது. சரிங்களா? இதை செய்யறதுக்காகத்தான் உலக சமாதான தூதுவராக என்னை அனுப்பி இருக்கிறார். நிச்சயமா நிறைவேறும். கூடிய சீக்கிரத்துல எனக்கு கடவுள் அதிகாரம் கொடுப்பாரு. என் அதிகாரத்தை பயன்படுத்தி உலக நாடுகள் அனைத்திலும்
அணுகுண்டு இருக்கக்கூடாது, ராணுவம் இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது. விலை நீப்பாரு எவரை நான் பார்க்கிறேன். ஏன்னா எங்கிட்ட தூதுவல் சேனைகள் இருக்காங்க, பல கோடி தூதுவலும் சேனைகளும் என் தேவனாய் கட்ட கடவுளத்தில் இருக்காங்க, மறைமுகமா இருக்கிறாங்க, தெரியும். இதுன்னு சொல்லுவாங்கல்ல, 33 கோடி தேவர்கள் சாட்சியாகிற 33 கோடி தேவர்கள் சாட்சியாக தேவர்கள் 33 கோடி அது தேவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் பயங்கர பவர் உள்ளவங்க. ஒன்று போய் கொரோனா சொன்னா நாடு காலியாயிரும். ஒரு காலம் வந்தா நாடு காலியாயிரும். ஒரு காய்ச்சல் நாடு காலியாகும். கிருமி வந்தா நாடு காலியாகும். அந்த கிருமியும் கொரோனா பரப்பக்கூடிய வல்லம்பு உள்ளது என் தேவனாய் கர்த்தர் கடவுளும் அவர்கள் தூதர்களும். ஒரு புயல் வந்தா அந்த தேசமே காலியாயிரும். ஒரு பூகம் வந்தா அந்த ஊரை காலியாயிரும். அதுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை என் தேவனாய் கர்த்தர் கடவுளுக்கும் தூதருக்கும் சேனைகளுக்கு உள்ளது. பயப்படுங்கள், கடவுளை பயப்படுங்கள். இந்த கடவுள் வந்த கூட எந்த மதத்தையும் சொல்ல நானே, உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள், அவர் பயப்படுங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். தயவு செய்து மாமனிதன் இம்மாற்றோரை பாருங்கள். உலகத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.